அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமா. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் இதில் வாழக்கூடிய மனிதர்கள் அவனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய இந்த விஷயம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சமாக விளங்குகின்றது. அவ்வாறு இருக்கக்கூடிய உறவுகளிலேயே மிக முக்கியமான உறவு என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய தாய் தந்தையாக இருக்கக்கூடியவர்கள். எந்த மனிதனாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், தன்னுடைய தாய் தந்தையருக்கு அதிகமாக சேவை செய்ய வேண்டும், அந்த பெற்றோரை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுமே அறிந்த ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே மனித சமூகம் மிகப்பெரிய ஒரு அலட்சிய போக்கோடு இருப்பதை காண முடிகின்றது. இஸ்லாமிய சமூகம் அதற்கு விதிவிலக்கல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்பது மிகவும் மோசமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மதமாக இருந்தாலும், எந்த ஒரு மத கோட்பாடாக இருந்தாலும் சரி, சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையரை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு அதிகமாக பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அம்சங்களாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நாம் அங்கம் வகிக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த அளவிற்கு சொல்லாத ஒரு விஷயமாக நாம் பார்க்கின்றோம். வேறு எந்த ஒரு கோட்பாடிலையுமே இது மாதிரி ஒரு வலியுறுத்தாத ஒரு அம்சமாக இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் இந்த தாய் தந்தையரை பேணி பாதுகாக்க வேண்டும். ஒருவனோடு ஒரு தாய் தந்தை உயிரோடு வாழ்கின்ற காலத்தில் அவர்களுக்கு அதிகமாக சேவை செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரும் அதிகமாக வலியுறுத்ததை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே மனித சமூகத்திற்கு செய்யக்கூடிய கட்டளைகளிலே, அவனுக்கு செய்யக்கூடிய உபதேசங்களிலேயே மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து சொல்லக்கூடிய உபதேசம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், என்னை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது, எனக்கு இணையாக நீங்கள் யாரையும் வைக்கக்கூடாது என்கின்ற இந்த கோட்பாட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமாக தன்னுடைய திருமறை குர்ஆனிலே வலியுறுத்தி சொல்வான். எந்த அளவுக்கு சொன்னா, இந்த காரியத்தை செய்தால் உங்களுக்கு என்னிடத்திலே மன்னிப்பே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தன்னை மட்டுமே வணங்க வேண்டும், தன்னை என்று யாரையும் ஒரு மனிதன் வணங்கிவிடக் கூடாது என்கின்ற இந்த கோட்பாட்டை அதிகமாக வலியுறுத்தி சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த இணை வைப்பு என்கின்ற விஷயத்தை தாண்டி ஒரு பெற்றோரை பேண வேண்டும் என்கின்ற நிலை வருகின்ற போது மனிதனுக்கு அல்லாஹ் அதிகமாக இதனுடைய உன்னதத்தை விளக்கக்கூடியவனாக இருக்கின்றான். சூரா பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், என்னை தவிர நீங்கள் வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளான். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்ததாக சொல்லி காட்டுகின்றான், இம்மா யபுலுகன்ன இந்தல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபின். அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ உங்களோடு உலகத்தில் வாழ்கின்ற சூழ்நிலையில் அவர்களை பார்த்து நீங்கள் சீ என்று கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். அந்த அளவிற்கு நீங்கள் உங்கள் பெற்றோரை நீங்கள் மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உபதேசங்களில் அதிகமாக அந்த தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இறைவன் அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். அவர்களில் ஒருவரோ இருவரோ உங்களோடு வாழக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை பார்த்து நீங்கள் சீ என்று கூட சொல்லிவிட வேண்டாம் என்று இந்த இரண்டையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணைத்து சொல்கின்றான். இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிய பெறக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, மனிதனிடத்துல இருக்கக்கூடிய நன்றி உணர்வு. அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது, என்னை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும், என்னை என்று வேற யாரையும் வணங்கக்கூடாது. இதை எடுத்துக்கொண்டாலும் சரி, பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்வதாக இருந்தாலும் சரி, இதிலே ஒரு மனிதனுடைய நன்றி உணர்வு வெளிப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கின்றான். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு இறை அடியான் இந்த மார்க்கத்தில் நம்பிக்கை கொண்ட பிறகு அவன் செய்யக்கூடிய எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நற்காரியமாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மைகளை எழுதாமல் இருப்பதில்லை. இருந்தாலும் கூட ஒரு சில நற்காரியங்களை அல்லாஹுடைய தூதரும் பிரத்யேகமான நற்காரியங்களாக சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த காரியங்களை செய்யும் போது அதற்கென்று ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது, இதற்கென்று பிரத்யேகமாக நன்மைகள் இருக்கின்றது என்று
ஒரு சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே பெற்றோரை பேண வேண்டும் என்கின்ற விஷயத்தை ஏராளமான சிறப்பான ஒரு நற்காரியமாக இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகின்றது. முஸ்லிமிலே 138வது வரக்கூடிய செய்தி. அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கின்றார்கள், யா நபி அல்லாஹ், ஐயுல் அமாலி அக்ரபு இலல் ஜன்னா. அல்லாஹ்வுடைய நபியே, அல்லாஹ்வுடைய தூதரே, நற்காரியங்களிலேயே சொர்க்கத்திற்கு மிக நெருக்கமான காரியமாக செயலாக இருக்கக்கூடியது எது என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பதிலுரைக்கின்றார்கள், அஸ்ஸலாத்து அலா மவாகீத்திஹா, தொழுகையை அதனுடைய உரிய நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றுவது என்ற பதிலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேள்வி கேட்ட சஹாபிட சொல்றான். மீண்டும் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் மீண்டும் கேள்வி கேட்கின்றார்கள், ஓ மாதா யா நபி அல்லாஹ், அதற்கு அடுத்தது எது அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், பிர்ருல் வாலிதைன், உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் நன்மை செய்வது. மீண்டும் அந்த நபித்தோழர் கேட்கின்றார், ஓ மாதா யா நபி அல்லாஹ், அடுத்தது என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுகின்றார்கள், அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் ஜிஹாது செய்வது, அறப்போர் செய்வது. நாம எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவது, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வது என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் கிடையாது. அதற்கென்று ஏராளமான சிரமங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஜிஹாது செய்வதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மூன்றாவதாக சொல்லிவிட்டு அதற்கு உன்னதமான ஒரு செயலாக, அதற்கு மேல்நிலையில் இருக்கக்கூடிய செயலாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை சொல்லி காட்டுகின்றார்கள் சொன்னா, பெற்றோருக்கு நன்மை செய்வது. நீங்கள் உரிய நேரத்தில் தொழ வேண்டும், பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும், பெற்றோர் தாய் தந்தையருக்கு நீங்கள் நன்மை செய்யக்கூடிய காரியம் என்பது உங்களை சொர்க்கத்தோடு மிக நெருக்கமாக ஆக்கி வைக்கக்கூடிய காரியம். நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் எல்லாமே சொர்க்கத்துக்கான காரியம்தான், எல்லாமே நன்மைகளான காரியம்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் பிரத்யேகமாக குறிப்பிட்டு சொல்கின்றார்கள், சொர்க்கத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய காரியம், உங்களை சொர்க்கத்தோடு நெருக்கி வைக்கக்கூடிய காரியம் என்ன என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த பெற்றோரை பேணக்கூடிய விஷயத்தையும் சேர்த்து சொல்கின்றார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, இன்னொரு சமயத்துல ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகின்றார். புகாரில 3004 வரக்கூடிய செய்தி. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நீங்கள் ஜிஹாது செய்வதற்கான அனுமதியை தாருங்கள். ஃபஸ்தஅதனஹு ஃபில் ஜிஹாத், நான் ஜிஹாது செய்ய வேண்டும், போருக்கு வர வேண்டும், அதற்கான அனுமதியை தாருங்கள் என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே கேட்கின்றார்கள், ஹய்யு வாலிதாக், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய தாய் தந்தையர் உயிரோடு இருக்கின்றார்களா என்று அந்த மனிதரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கேள்வி எழுப்புகின்றார்கள். அதற்கு அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் செல்கின்றார், நாம் ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் தந்தையர் என்னோடு உயிரோடு இருக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள், அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதன் மூலமாக, அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்வதன் மூலமாக உங்களுடைய ஜிஹாதை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து எதற்கு அனுமதி கேட்கிறார் சொன்னா, போருக்கு வர வேண்டும். அவர் இருந்த காலகட்டம் என்பது போருக்கான ஆட்கள் அதிகமா இருந்த காலகட்டம் கிடையாது, அதற்கான அவசியம் இருக்கின்றது, அத்தியாவசியமான சூழ்நிலை. அதற்கென்று வரக்கூடிய மனிதரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை முற்படுத்துகின்றார்கள், எதை வலியுறுத்துகின்றார்கள், உங்களுடைய பெற்றோர்கள் தாயும் தந்தையும் உங்களோட உயிரோடு இருக்கின்றார்களா? ஆம், ஹயாத்தா இருக்கிறாங்க, என்னோட உயிரோட தான் இருக்கிறாங்க. அவ்வாறு உயிரோடு இருந்தால் நீங்கள் போருக்கு வருவது என்பது அவசியம் இல்லாதது. அதற்கு முன்னால் உங்களுக்கு முன் இருக்கக்கூடிய ஒரு காரியம், அதை செய்வதற்கு முன்னால் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கடமையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்வது, அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஜிஹாதை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை புகாரியில 3004 வரக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னும் ஏராளமான செய்திகள் நாம் பட்டியலிட முடியும். இந்த அளவிற்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு உலகில் வாழக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மனிதனுடைய தாய் தந்தை அவரோடு உயிரோடு இருக்கின்றாங்கன்னு சொன்னா அவர்களை பேண வேண்டும், தன்னால் இயன்ற அளவிற்கு அவர்களுக்கு ஏராளமான உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை அதிகமா வலியுறுத்துறாங்க. சின்ன வயதிலே ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கின்றார். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார், பலவீனத்திற்கு மேல் பலவீனமான நிலையில் குழந்தை ஈண்டெடுக்கின்றால், பெற்றெடுத்ததிலிருந்து சிறுவனாக இருந்ததிலிருந்து அவனை பேதி பாதுகாத்து வளர்த்து அவனுக்கு அழகான முறையிலே கல்வியை கொடுக்கின்றார்கள், தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தை செலவு செய்கின்றார்கள். இவ்வாறு பேணி வரக்கூடிய அந்த மனிதன்
தனக்கு தேவை இருக்கின்ற வரைக்கும் அந்த பெற்றோரோடு உறவு கொள்கின்றான், இந்த பெற்றோரோடு அந்யோன்யமாக இருக்கின்றான். அவன் வளர்ந்து ஒரு நிலையை அடைந்த பிறகு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நாம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கின்றோம், அவர்களிடத்திலே இருந்து நமக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. நாம் சமூகத்திலே ஒரு அந்தஸ்தை நாம் அடைந்து விட்டோம், என்னுடைய பொருளாதாரத்தை நான் என்னால் ஈட்ட முடியும், என்னுடைய இந்த உலக வாழ்க்கையை நான் இந்த பொருளாதாரத்தின் மூலமாக நான் எட்ட முடியும் என்கின்ற ஒரு நிலை வருகின்ற வரைக்கும் பெற்றோரோடு எந்த அளவிற்கு இணக்கமாக இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு இணக்கமாக இருக்கின்றார்கள். ஒரு நிலையை கடந்து விட்டது என்று சொன்னால், பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலையை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், திருமணம் என்ற ஒரு நிலையை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், அதன் பிறகு இந்த மனிதர்களுடைய நிலை தலைகீழாக மாறிவிடுகின்றதா இல்லையா? எந்த அளவிற்கு பெற்றோர்கள் அந்யோன்யமாக இருக்கின்றார்களோ அதே மாதிரி வாழ்க்கையினுடைய பிற்பகுதியிலும் இருக்கின்றார்களா என்று நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அவர்களோடு சேர்ந்து அந்த இணக்கம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விலக்கிக் கொள்ளப்படுகின்றது. அந்த அரவணைப்பிலிருந்து மனிதன் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கிக் கொள்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பனி இஸ்ராயலுடைய அந்த வசனத்தில் அழகான ஒன்று சொல்லி காட்டுகின்றான், வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹல் துல்லி மினர் ரஹ்மத், அன்புடன் பணிவு என்ற சிறகை நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் தாழ்த்துவீராக. அன்பு மட்டும் இருந்தா பத்தாது, பாசம் இருக்கத்தான் செய்யும், அன்பு இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ரஹ்மத் அருள்கொடை. எல்லா மனிதனுடைய உள்ளத்திலும் அன்பு இருக்கும், மனைவி மீது இருக்கும், பிள்ளைகள் மீது இருக்கும். ஆனால் பெற்றோர் என்று வருகின்ற போது அன்பு மட்டும் இருந்தால் பத்தாது, அன்போடு இருக்கிற பாசத்தோடு இருக்கிற அது மட்டும் பத்தாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹல் துல்லி மினர் ரஹ்மத், அன்போடு சேர்ந்து பணிவு என்ற சிறகை நீங்கள் அவர்களுக்காக தாழ்த்துவீராக. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி, எவ்வளவு பொருளாதாரம் உங்களுக்கு செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ்ந்தாலும் சரி, அவர்கள் உயிரோடு உங்களோடு வாழ்கின்ற வரை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அன்போடு நீங்கள் அவர்கள் பணிவோடு நீங்க நடங்க. இன்றைக்கு அந்த பணிவு இருக்குதா? ஒரு கட்டத்தை நாம் தாண்டிய பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் நாம் கேட்கின்றோமா? காது கொடுத்து நாம கேட்கின்றோமா? எதுக்காக சொல்றாங்க? இவ்வளவு காலம் நம்மை சீரழிப்பதற்காக சொன்னவர்கள் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையை அழகான முறையில பண்படுத்தி கொடுத்தவர்கள். ஆனால் ஒரு நிலையை அடைந்த பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் முதற்கொண்டு, ஆலோசனைகள் முதற்கொண்டு, அவர்களை என்ன பண்றோம்னு சொன்னா, நம் வீட்டில் வைத்திருந்தாலும் கூட அவர்களுக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி நாம் அத்தோடு உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது உட்கார்ந்து நாம பேசுகின்றோமா? அவரிடத்தில் நாம் உட்கார்ந்து பேசக்கூடிய நேரத்தை நாம் ஒதுக்குகின்றோமா? அதிகமாக நாம் அவர்களோடு தான் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகின்றது. இன்றைக்கு நாம் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஏராளமான மக்களோட நாம் பழகுறோம், எத்தனையோ பேரோட நட்பு கொள்றோம், நண்பர்களோடு பழகுறோம், அவர்களோடு நாம சிரிச்சு பேசுகின்றோம், அவர்களுக்காக வேண்டி என்னென்னலாம் செய்கின்றோம், எத்தனை விஷயங்களை எல்லாம் நாம் செய்கின்றோம். இந்த நேரத்தை நாம் ஒதுக்குவதற்கு அதிகமாக தகுதி உடையவர்கள், அதிகமாக அருகதையானவர்கள் யாருன்னு சொன்னா நம்முடைய தாய் தந்தையர் தான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார். புகாரியிலே 5971 வரக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா எல்லாம் அறிவிக்கின்றார்கள், ஜா ரஜுல இல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து கால யா ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, மன் அஹப்பு பி ஹுஸ்னி ஸஹாபதி, மனிதர்களிலேயே நான் அதிகமாக உறவாடுவதற்கு தகுதியானவர்கள், அருகதையானவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி அந்த மனிதர் கேட்கின்றார்கள். கால ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கின்றார்கள், கால உம்முக, உங்களுடைய தாய். சரி, அடுத்தது எது? சும்ம, அதுக்கு பிறகு யார் என்று கேட்கும்போது சும்ம மண், அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுகின்றார், கால உம்முக, என்னுடைய தாயா. சரி, சும்ம மண், அதற்கு பிறகு யார் என்று கேட்கின்றாங்க, பின்பு உன்னுடைய தாயோ உம்முக. 3 முறை அல்லாஹ்வுடைய சொல்லிவிட்டு 4வதாக மறுபடியும் கேட்கின்றார் சும்ம மண் என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுகின்றார்கள், சும்ம அபூக, அதற்கு பிறகு உங்களுடைய தந்தை. 3 முறை. முதலிடம் யாருக்கு? தாய்க்கு. 2ஆம் இடம் தாய்க்கு. 3ஆம் இடம் தாய்க்கு. 4வது இடம் தந்தைக்கு. மற்ற உறவுகளோடு நாம் பேசக்கூடாது, மற்றவர்களோடு உறவை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது. எல்லோரோடும் உறவு பாராட்ட வேண்டும். ஆனால் நாம் உறவாடுவதற்கு, நாம் அதிகமாக நேரத்தை செலவிடுவதற்கு, நாம் அதிகமாக பேசி மகிழ்வதற்கு தகுதியானவர்கள், அருகதையானவர்கள் என்று கேட்கின்ற போது முதல் 3 இடத்திற்கு அதற்கு தகுதியானவர்கள் உடைய தாய் தான், அதற்கு பிறகு உடைய தந்தை. தாயோடு இன்றைக்கு நாம் நேரம் செலவழித்து பேசுகின்றோமா? தாயோடு நாம் இன்றைக்கு அரவணைப்போடு இருக்கின்றோமா? நேரத்தை செலவிடுவதாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தை செலவிடுவதாக இருந்தாலும் சரி, அதற்கு அதிகமாக தகுதி படைத்தவர்கள் நம்முடைய பெற்றோர் தான் என்று மார்க்கம் சொல்லுகின்றது. அல் பக்ரா என்ற அத்தியாயத்தினுடைய 215வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன்,
தாங்கள் எதை செலவிட வேண்டும் என்று உம்மிடத்திலே கேட்கின்றார்கள். குல், நீங்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்து மின் கைர், நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவிட்டாலும் ஃபலில் வாலிதைனி வல் அக்ரபீன வல் யத்தாமா வல் மசாக்கினி வப்னி சபீல், நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவிட்டாலும் முதல்ல யாரு? பெற்றோர்கள். ஃபல் வாலிதைன், பெற்றோருக்காக செலவிடுங்கள், உறவினர்களுக்காக செலவிடுங்கள், அனாதைகளுக்காக செலவிடுங்கள், ஏழைகளுக்காக செலவிடுங்கள். பட்டியல் போடுது மார்க்கம். அதிலே முதலிடம் யாருன்னு சொன்னா பெற்றோர் தான். தாய்க்கு நாம் பொருளாதாரத்தை நாம் செலவிட வேண்டும், நம்முடைய தந்தைக்கு நாம் பொருளாதாரத்தை செலவிட வேண்டும். இன்றைக்கு அது மாதிரியான நிலை இருக்கின்றதா? பொருளாதார செலவிடுறோம், ஆனா பெரும்பாலானவர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, அவர்களுக்கென்று ஒரு பொருளாதாரத்தை கணக்கு பார்த்து செலவு பண்ணுவது. இவ்வளவுதான் எனக்கு வருமானம் வருகின்றது, எனக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கின்றது, எத்தனை தேவைகளுக்கு மத்தியில் நான் வாழ்கின்றேன், எந்த சிரமமாவது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கான பொருளாதாரம் இவ்வளவு போதும் என்று கணக்கு பண்ணி கொடுக்கக்கூடியதா பெரும்பாலான மக்கள் இருக்கிறோம். சொற்பமான மக்கள், அப்படி இல்லாத மக்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அது சதவீதத்தில் குறைவு. சதவீதத்தில் அதிகமான மக்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தாராளமாக செலவு செய்ய சொல்றான். முதலிடம் உங்களுக்கு பெற்றோருக்கு தான். உங்களுடைய பொருளாதாரம் அவர்கள் கொடுத்தது, உங்களுடைய இந்த வாழ்க்கைக்கான அடித்தர பேஸ்மெண்ட் அவர்கள் அமைத்து கொடுத்தது. இந்த அதிகாரத்தை நாம அவங்களுக்கு கொடுக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் சும்மா இந்த செய்திகளை சும்மா என்ன எவ்வளவு ஒரு அழகான உன்னதமான செய்திகள் யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரத்தில் ஒரு மனிதர் வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரை, எனக்கு செல்வம் இருக்கின்றது, எனக்கு குழந்தைகள் இருக்கின்றார்கள், ஆனால் என்னுடைய தந்தைக்கு, தகப்பனாருக்கு என்னுடைய பொருளாதாரம் தேவைப்படுகின்றது, நான் அவருக்கு கொடுக்க வேண்டுமா என்று சந்தேகத்தை கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், நீயும் உன்னுடைய செல்வமும் உன்னுடைய தந்தைக்கு உரியதுதான். நீயாக இருந்தாலும் சரி, உன்னுடைய செல்வமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய தந்தைக்கு சொந்தமானதுதான். என்ன அர்த்தம்? நம்மிடத்தில் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது அவர்களுக்கு. அவர்கள் நினைத்தால் நம்முடைய பொருளாதாரத்தை எடுத்து செலவு செய்யலாம். அதான அர்த்தம். அப்படிப்பட்ட அதிகாரத்தை நம்முடைய தந்தைக்கு கொடுத்திருக்கிறோமா? பெரும்பாலான இஸ்லாமிய குடும்பங்கள்ல தாயை மதிக்கக்கூடிய அளவிற்கு கூட தந்தைகள் மதிக்கப்படுவதில்லை. ஏதோ ஒரு பிறவி, ஏதோ ஒரு மனிதர் நம்முடைய வீட்டுல இருக்கிறார், அந்த மாதிரி நிலைக்கு இருக்குதா இல்லையா? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த பெற்றோரை பேணுவது என்பது அதிக அளவிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் ரொம்ப ரொம்ப வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு வேளை நாம் அதில் குறை வைத்தோம் என்று சொன்னால், நாம் அவர்களை சரியான முறையிலே பராமரிக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த மாதிரியான மனிதர்களுடைய நிலை நாசமாக போகட்டும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். முஸ்லிமிலே 4988 வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா அறிவிக்கின்றார்கள், ரஹீம் அன்புகு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், ரஹீம் அன்புகு ரஹீம் அன்புகு ரஹீம் அன்புகு, ஒருவனுடைய மூக்கு மண்ணைக்கப்பட்டும், ஒருவனுடைய மூக்கு மண்ணைக்கப்பட்டும் என்று 3 முறை சொல்லி காட்டுகின்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்ல, யார நீங்க சொல்றீங்க? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், மண் அதிராக்க வாலிதஹி இந்தல் கிபர், ஒரு மனிதனுக்கு அவனுடைய தாய் தந்தையர் முதிய வயதிலே அடைந்து, வயதான நிலையை அடைந்த பிறகு அவன் அவர்களுக்கு நன்மை செய்யவில்லை என்று சொன்னால், அஹதஹுமா அவு கிலாகுமா, ஒருவரோ இருவரோ அதே மாதிரி நிலையில் இருந்து அதன் காரணமாக சும்மலம் யதுகுலில் ஜன்னா, இதை பயன்படுத்தி ஒருவன் சுவனத்திலே நுழையவில்லை என்று சொன்னால், அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், ரஹீம் அன்புகு, அவனுடைய மூக்கு மண்ணைக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிக கடுமையான முறையில் எச்சரித்திருக்கின்றார்கள். இன்னும் நிறைய செய்திகள் இருந்தாலும் கூட நேரத்தினுடைய அருமை கருதி சுருக்கமாக முடிக்கின்றோம். அதிகமாக மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய ஒரு நற்காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தாய் தந்தையரை நாம் பேண வேண்டும். அவர்கள் மனது நோகும்படியாக, பெரும்பாலான பெற்றோர்கள் வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க, எந்த அளவுக்கு சங்கடமா இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிடுவாங்க. அந்த மாதிரியான நிலைக்கு கூட நாம் ஆளாக்கி விடக்கூடாது. மனதளவில் கூட அவர்கள் நோய்வினை அடைந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அப்படி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை அதிகமாக நமக்கு அருள் புரிய வேண்டும். அப்படி ஒரு வேளை இது மாதிரியான கேட்டகர் நாம் வருவோம்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி யார் யாருக்கெல்லாமோ நேரத்தை ஒதுக்குகின்றோம், அதில் அதிகமான நேரத்தை நம்முடைய பெற்றோருக்காக நாம் செலவிட்டு, நம்முடைய பொருளாதாரத்தை அவர்களுக்காக செலவிடக்கூடிய மக்களாக, அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுவனத்திற்கு இலகுவாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அமல்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய மக்களாக நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவான அலைக்கும் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சில அறிவிப்புகள். தொழுகைக்கு பிறகாக நம்முடைய பள்ளிக்கு
ஒரு பெண்மணி வந்து அவங்க குழந்தையோடு வந்திருக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி. அந்த நிகழ்வுகளும் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம். அடுத்ததாக வரக்கூடிய 21ஆம் தேதி புதன்கிழமை மாலை மகரிப் தொழுகைக்கு பிறகு நம்முடைய இந்த சேப்பாக்கம் கிளையின் சார்பாக மர்கஸில் வைத்து திருக்குரான் விளக்க உரை தப்சீர் வகுப்பு ஒன்று ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த தப்சீர் வகுப்பு முடிந்த பிறகு அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கு யார் சரியான முறையிலே வந்து பதில் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட இருக்கின்றது. மார்க்கத்தோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது திருமுறையோடு அதிகமான ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இது மாதிரியான வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. அல்லாஹ் நமக்கு அற்புடையாக கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தை அவனுக்காக வேண்டி ஒதுக்கி இது மாதிரியான வகுப்புகளை கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொண்டு அடுத்ததாக நம்முடைய சென்னையில இருக்கக்கூடிய நந்தனம் ஒய்எம்சிஏ அந்த கிரவுண்ட்ல வைத்து 49வது சென்னை புத்தக காட்சி நடைபெற்று வருகின்றது. கடந்த 8ஆம் தேதி இந்த புத்தக கண்காட்சி வந்து ஆரம்பித்தது. அதுல வரக்கூடிய 21ஆம் தேதி புதன்கிழமை வரைக்கும் இது நடைபெற இருக்கின்றது. இதுல 1000க்கும் மேற்பட்ட கடைகள் வந்து அங்க போட்டிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க எல்லாமே வந்து அறிவு சார்ந்த புத்தகங்கள் அடங்கிய அந்த கடைகள் தான் வந்து போடப்பட்டிருக்குது. நிறைய கடைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இயங்கக்கூடிய டிஎன்டிஜே பப்ளிகேஷனுக்காகவும் நம்ம ஒரு ஸ்டால் வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். அந்த ஸ்டால் எண் வந்து 142. இந்த புத்தக ஸ்டால்ல வந்து நம்முடைய ஜமாத் சார்பாக ஆலிம்கள் எழுதி வெளியிட்டிருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட தலைப்புகள்ல புத்தகங்கள் இருக்குது. இந்த புத்தக கண்காட்சிக்காக வேண்டி நாம இந்த புத்தகங்களை அதிகமாக எவ்வளவு முடியுமோ அந்த சிறப்பு தள்ளுபடியில நாம கொடுத்துட்டு இருக்கிறோம். வாய்ப்புள்ளவர்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னா அந்த புத்தக கண்காட்சிக்கு அதிகமான அளவுல நீங்க வாங்க. நம்மளுடைய மனைவியினுடைய பிள்ளைகள் குடும்பத்தோடு நாம் வந்தோம் அப்படின்னு சொன்னா மார்க்க புத்தகங்களை நாம குறைவான விலைக்கு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது இல்லாமல் ஏராளமான புத்தகங்கள் இருக்குது. நம்முடைய மனைவி மக்களோட குடும்பத்தோடு இன்றைக்கு விடுமுறை வந்துச்சுன்னு சொன்னா எங்கெங்கெல்லாமும் நம்ம போறோம். மார்க்கம் அனுமதித்த இடமாக இருந்துச்சு சொன்னா தப்பு கிடையாது, மார்க்கம் அனுமதிச்சிருக்குது. ஆனால் இது மாதிரியான இடங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் வந்து கூட்டு வந்தோம்னு சொன்னா சின்ன பிள்ளைகளை நாம் அழைத்து வரும்போது அவர்களுக்கு இது மாதிரியான புத்தகங்களை வந்து பார்க்க வேண்டும், என்னென்ன புத்தகங்கள்லாம் இருக்குதோ அதை வாங்கி படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வரும். இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்கள்ல பிள்ளைகள் லீவு நேரங்கள்ல வெளியில சென்று விளையாடக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப குறைவுதான். அதிகமா வந்து செல்போன்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளாக தான் இருக்கதை பாக்குறோம். காலம் அது மாதிரி இருக்குது. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி குடும்பத்தோடு அந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து நம்ம தேவையான புத்தகங்களை நாம் வந்து வாங்கி பயனடைய வேண்டும், அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.